नमस्कार. இந்த வீடியோல நம்ம சின்ன சின்ன மூவி கிளிப்ஸை வச்சு ஹிந்தி கத்துக்கலாம். நிறுத்து. சின்னவங்ககிட்ட நம்ம சொல்லும்போது ருக் வரும். இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது ருக்கோ வரும். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது ருக்கியே வரும். ருக், ருக்கோ, ருக்கியே. பிரீத்தி, டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்கங்க. டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி படுத்துக்கோ. ஜல்தி से बेहोश होने का नाटक कर. जल्दी से बेहोश होने का नाटक कर. जल्दी से சீக்கிரமா बेहोश होने का மயக்கம் போட்ட மாதிரி நாட்டக் கர் நடி. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம சின்னவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதே இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது கர் வந்து கரோ ஆயிரும். வேற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது கர் வந்து கரியேவா மாறிடும். கர் கரோ கரியே. டக்குன்னு டக்குனுக்கு ஹிந்தியில வந்து அச்சானக் வரும், இல்லைன்னா झट से வரும். झट से, ஜட் சே இல்ல, झट से, झ வரும், ஜ இல்ல. இப்ப சொல்லுவல டக்குன்னு தூங்கிரு, அதுக்கு झट से सो जा. झट से सो जा. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது झट से सो जाओ. பெரியவங்க கிட்ட சொல்லும்போது झट से सो जाइए. மயக்கம், மயக்கம்க்கு बेहोश வரும், बेहोश. மயக்கம் போட்ட மாதிரி, जैसे बेहोश हो गई हो. படுத்துக்கோ, படுத்துக்கோக்கு சோஜா வரும், இல்லைன்னா லேட் ஜா வரும். கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது சோ ஜாவோ, லேட் ஜாவோ. பெரியவங்க கிட்ட சொல்லும்போது சோ ஜாயியே, இல்லைன்னா லேட் ஜாயியேன்னு வரும். சோனானா தூங்குறதுன்னு அர்த்தம், லேட்னானா படுக்கிறதுன்னு அர்த்தம். தும் சோ ஜாவோ, நீ தூங்கிரு. தும் லேட் ஜாவோ, நீ படுத்துக்கோ. எல்லாரும் வேற வண்டியில போங்க. सब लोग दूसरी गाड़ी में जाइए. सब लोग दूसरी गाड़ी में जाइए. सब लोग எல்லாரும் दूसरी गाड़ी में வேற வண்டியில ஜாயியே போங்க. காடி வந்து பெண் பால், அதனால தூசரி வந்திருக்கு. இதே ஆண் பாலா இருந்தா தூசரா வரும். இப்போ நீ வேற வண்டியில போ, இத ஹிந்தியில எப்படி சொல்றது? तू दूसरी गाड़ी में जा. तू दूसरी गाड़ी में जा. तू நீ दूसरी गाड़ी में வேற வண்டியில ஜா போ. இது சின்னவங்கிட்ட சொல்லியிருக்கோம், மரியாதை கொடுக்காம சொல்லியிருக்கோம். இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து நம்ம சொல்லும் போது தூ வந்து தும்மா மாறிடும், ஜா வந்து ஜாவோ ஆயிரும். தும் दूसरी गाड़ी में जाओ. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும் போது நீங்க வேற வண்டியில போங்க, அதுக்கு आप दूसरी गाड़ी में जाइए. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்க வேணாம். நான் சொல்லுற வரைக்கும் யாரும் வண்டியை விட்டு இறங்க வேண்டாம். जब तक मैं न कहूँ कोई भी गाड़ी से नहीं उतरना. जब तक मैं न कहूँ कोई भी गाड़ी से नहीं उतरना. जब तक न वரைக்கும். जब तक मैं न कहूँ நான் சொல்லுற வரைக்கும் कोई भी யாரும் गाड़ी से வண்டியில இருந்து नहीं उतरना இறங்க வேண்டாம். இப்போ நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது, இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? जब तक मैं हूँ तुझे कुछ नहीं होगा. जब तक मैं हूँ तुझे कुछ नहीं होगा. जब तक मैं हूँ நான் இருக்க வரைக்கும் तुझे உனக்கு कुछ नहीं होगा எதுவும் ஆகாது. சின்னவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது तुझे வந்து तुम्हेवा மாறிடும். जब तक मैं हूँ तुम्हें कुछ नहीं होगा. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது நான் இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அதுக்கு जब तक मैं हूँ आपको कुछ नहीं होगा. ஏய் இறங்கு. ஏ உத்தர். ஏ உத்தர். ஏய், ஏய்க்கு ஏ வரும். ஏ வந்து நார்மலாக ஹிந்தியில் யாரையாச்சும் கூப்பிடுறதுக்கு யூஸ் ஆகும். உத்தர் இறங்கு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது உத்தரோ வரும். வேற பெரியவங்ககிட்ட இறங்குங்கன்னு சொல்லும்போது உத்தரிయేன்னு வரும். கீழே இறங்குக்கு நீச்சே உத்தருன்னு சொல்லணும். நீச்சே உத்தர், நீச்சே உத்தரோ. வேற பெரியவங்ககிட்ட சொல்லும்போது நீச்சே உத்தரியே. சார், பிரீத்தி மயக்கம் ஆயிடுச்சு, அவசரமா ஹாஸ்பிட்டல் போறோம். प्रीति मयकम आयिடுச்சு, அவசரமா ஹாஸ்பிட்டல் போறோம். प्रीति बेहोश हो गई है, हम जल्दी से हॉस्पिटल जा रहे हैं. प्रीति बेहोश हो गई है, हम जल्दी से हॉस्पिटल जा रहे हैं. प्रीति बेहोश हो गई है, प्रीति மயங்கிட்டா. हम நாங்க, जल्दी से அவசரமா சீக்கிரமா, ஹாஸ்பிட்டல் ஜா ரஹே ஹே ஹாஸ்பிட்டல் போகிறோம். இந்த சென்டென்ஸ் வந்து பெண்ணுக்கு சொல்லியிருக்குது. இதே ஆணுக்கு சொல்லும்போது கை வந்து கயாவா ஆயிரும், அவன் மயங்கிட்டான், அதுக்கு वो बेहोश हो गया है. இப்போ நான் அவசரமா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு எப்படி சொல்றது? मैं
जल्दी से हॉस्पिटल जा रहा हूँ ஒரு பெண்ணா இருந்தா मैं जल्दी से हॉस्पिटल जा रही हूँ புட்டி இறங்குடா ஏ புட்டி இறங்குடா ஏய் ஏய்க்கு ஏயும் வரும் அரேயும் வரும் ஏ அரே ஸ்போக்கன் ஹிந்தியில் இது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க புட்டி சோடா புட்டிக்கு வந்து சஷ்மிஷ் வரும் நம்ம வாடா போடி அப்படி சொல்லுவோம்ல டாடின்னு அதுக்கு ரே வரும் இல்லைன்னா பே வரும் ஏ புட்டி இறங்குடா ஏ சஷ்மிஷ் உத்தர் பே ஏ சஷ்மிஷ் ஏய் புட்டி உத்தர் பே இறங்குடா இப்படியும் சொல்லலாம் ஏ சஷ்மிஷ் உத்தர் பே ஏய் சாவச்சிரும் ஏய் சாவடிச்சிரும் உன்னை ஏ மார் டாலுங்கா துझे ए मार डालूंगा तुझे ए मार डालूंगा சாவடிச்சிருவேன் तुझे உன்னை இதே சென்டென்ஸ் ஒரு பெண் சொன்னான்னா மார் டாலுங்கி துஜேன்னு வரும் டாலுங்கா வந்து டாலுங்கியா மாறிடும் இந்த சென்டென்ஸ் வந்து சின்னவங்களுக்கு மரியாதை கொடுக்காம சொல்லியிருக்குது இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது துஜே வந்து தும்ஹேவா மாறிடும் மார் டாலுங்கா தும்ஹே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது மார் டாலுங்கா ஆப்கோன்னு வரும் ஆப்கோ பிரச்சனை வேணாம் சார் பிரச்சனை வேண்டாம் பரேஷானி நஹி சாஹியே பரேஷானி நஹி சாஹியே பரேஷானி பிரச்சனை நஹி சாஹியே வேண்டாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்றது முझे कोई परेशानी नहीं चाहिए मुझे कोई परेशानी नहीं चाहिए मुझे எனக்கு कोई எந்த பரேஷானி நஹி சாஹியே பிரச்சனை வேண்டாம் கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டானா என்னடா பண்ணுவ கோவப்பட்டு பட்டு பட்டுன்னு சுட்டுட்டானா என்ன பண்ணுவ கோவப்படுறதுக்கு குஸ்ஸா வரும் பட்டு பட்டுன்னு சுடுறதுக்கு தடாதட் கோலி சலானான்னு வரும் தடாதட் கோலி சலானா என்ன பண்ணுவேன்னு ஒரு ஆண்ட்டு கேட்கும்போது கியா கரேகான்னு வரும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து கேட்கும்போது கியா கரோகே பெரியவங்கள்ட்ட மரியாதை கொடுத்து கேட்கும்போது கியா கரேங்கேன்னு வரும் ஒரு பெண்ணிட்ட கேட்கும்போது கியா கரேகின்னு வரும் गुस्से में आकर धड़ाधड़ गोली चला दिया तो क्या करेगा गुस्से में आकर धड़ाधड़ गोली चला दिया तो क्या करेगा गुस्से में आकर கோவத்தில் धड़ाधड़ गोली चला दिया तो பட்டு பட்டுன்னு சுட்டுட்டான்னா क्या करेगा என்ன பண்ணுவ என்ன சுட்டுறாத அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்றது मुझ पर गोली मत चला मुझ पर गोली मत चला मुझ पर என் மேல கோலி குண்டு புல்லட் மத் சலா சுடாத விடாதன்னு வரும் கொஞ்சம் நவரு கொஞ்சம் நவலு கொஞ்சத்துக்கு தோடா வரும் தள்ளி போ நவலு சைடா போ இதுக்கு ஹட்ஜா வரும் இல்லைன்னா பாஜுமே ஹோஜான்னு வரும் ஹட்ஜா பாஜுமே ஹோஜா கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது ஹட் ஜாவோன்னு வரும் இல்லைன்னா பாஜுமே ஹோ ஜாவோன்னு வரும் பெரியவங்ககிட்ட சொல்லும்போது தள்ளி போங்க சைடில் போங்க அதுக்கு ஹட் ஜாயியேன்னு வரும் இல்லைன்னா பாஜுமே ஹோ ஜாயியேன்னு வரும் கொஞ்சம் நவலு தோடா ஹட்ஜா இப்படியும் சொல்லலாம் தோடா பாஜுமே ஹோஜா